ஆஹ் நான் வந்து குவாங்க்கு வந்து 1993 வரும்போது எனக்கு இங்க முதல்ல அறிமுகமான குடும்பம் வந்து மிஸ்டர் கலைஞர் திரு சுப்பிரமணியம் குடும்பம் தான் ரொம்ப பழக்கமானுச்சு. ஏன்னா அவங்க பிள்ளைங்களும் வந்து முக்கியமாக விசாலாட்சி வந்து ஸ்கூலில் படிக்க வந்தாங்க, எஸ்எஸ்ஜே ஸ்கூலில். ஸோ அவங்க மூலியமா தான் அந்த குடும்பம் ரொம்ப பழக்கமானுச்சு. அவங்க வந்து சென்ட்ரல் பால் இருந்தாங்க. ஸோ சில தடவை நான் அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது விசா அவங்க அப்பா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ சிங்கப்பூர்ல இருப்பார். ஸோ சில நேரத்தில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. உண்மையில அவர் ஒரு சிறந்த மனிதர். உழைப்புனா அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், டிசிப்ளினாக வளர்க்கணும், எந்த ஒரு தவறான வழிக்கு போகக்கூடாது, படிப்பு. சில நேரத்தில் அப்படி பேசும்போது அவர் அதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாரு. என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நல்லா படிக்கணும், ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம் மற்றவங்க சொல்லிட்டு படிப்பை தான் பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து என்னோட பிள்ளைங்க ரொம்ப பிடிச்சிக்கும். கோவர்த்தனும் சோழவர்மாவும். அவரு சிங்கப்பூர்ல வந்தாரா, இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு குழுவாங்கள கடை வச்சிருக்கும் போது கூட என் பிள்ளைங்களுக்காக எப்போதும் சமைச்சு எடுத்தாந்து கொடுத்துட்டு போவாரு. ரோஜா மீகோரை நல்லா சமைப்பாரு. அவரோட சொந்த பிள்ளைங்க மேலதான் என் பிள்ளைங்களை அவர் பார்த்துக்கிட்டாரு. அன்னைக்கு என்னோட சன் கூட கோவா சோழவர்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாரு அவர் இறந்தது கேட்டதும். ஒரு குடும்பத்துல 4 பெண் பிள்ளைகள் இருக்கும்போது எல்லாம் கவலைப்படுவாங்க, எப்படி 4 பிள்ளைங்களையும் வளர்த்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றாங்க. நான் உண்மையிலே அவரும் அவர் மனைவியும் சரி, அவங்க தான் ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு மற்ற குடும்பத்துக்கு. அவர் வந்து பெரிய பணக்கார குடும்பம் இல்ல, எவரேஜ் தான். அப்பயும் அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு, 4 பெண் பிள்ளைகளும் பட்டதாரி ஆக்கி வச்சிருக்காரு. ஒருத்தவங்க லாயரு, 2 பேர் டீச்சர், ஒருத்தவங்க வந்து மீடியாவில் வேலை செஞ்சாங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாம என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து அவர் ரொம்ப சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லாரும் தெரியும் அவர் நல்லா சமைப்பாருன்னு. ஸோ சில நேரத்தில் வந்து அவர் குளம் இருக்கும்போது ஸ்பெஷலாக சமைச்சு என்னோட 2 பிள்ளைங்களுக்கும் கோவர்த்தன் சோழவர்மாவுக்கு வந்து எவ்வளோ சமைச்சு கொடுத்துட்டு போவாரு. முக்கியமாக ரோஜா வந்து உண்மை வெரி ஸ்பெஷல். அவரு இப்போதும் என்னை பார்த்தா வந்து அவர் மட்டும் வித்தியாசமா என்னை கூப்பிடுவாரு. எல்லாம் சார் சொல்லுவாங்க, அவர் மட்டும் தான் என்னை செகுன்னு கூப்பிடுவாரு. ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு என் மேல. அவர்கிட்ட ரொம்ப தூரம் பேச வாய்ப்பு கேட்டாலும் நாங்க செஞ்சோம். இந்த கல்வி செமினார்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போது இலவசமா சமைச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. ரொம்ப இட்ஸ் அ கிரேட் மேன்ல, இட்ஸ் வெரி வெரி கிரேட் மேன். நான் அவர் பத்தி ரொம்ப இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கேன். இட்ஸ் ரியலி இட்ஸ் அ கிரேட் மேன். அவரோட மறைவு வந்து நிச்சயம் குடும்பத்துக்கு வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான். இப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், அவர் சாதிச்சிட்டாரு. அவர் உண்மையிலே ஒரு சாதனை பெற்ற மனிதர் தான். அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. நல்லா படிக்க வச்சிருக்காரு, நல்ல குடும்பத்தை உருவாக்கி இருக்காரு. அவருக்கு நல்ல பேரு. ஏன்னா சென்ட்ரல் பால்வோன்னா ஒரு மட்டும் உங்க ஃபேமிலி எப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. இட்ஸ் அ கிரேட் மேன்ல, வேற வார்த்தை என்ன சொல்றது இல்லை சார். ஜெயந்தி, மீனா, யோகேஷ், கவலைப்படாத யோகேஷ். அவர் எப்போது உங்க கூட தான் இருப்பாரு. உங்க பின்னால் தான் இருப்பாரு. எங்க போனாலும் எப்போ நீங்க சொல்லுவீங்களா, குழுவாங்க இருந்து கேளுப்பேன், அட்லீஸ்ட் 10 தடவை கால் பண்ணி கேட்டுவாரு, எங்க இருக்கீங்க. அது மாதிரி உங்க கூட தான் இருப்பாரு. கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ்.